எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 188க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 188க்கான காணொளி. முதல் கேள்வி, புகழ்பெற்ற ஸ்டாக்ஹோம் உச்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு? இதுக்கு சரியான விடை 1972. அடுத்தது, பொறுத்துக பெண்கள் அதிகாரத்திற்கான முன்முயற்சிகள் குறிக்கோள்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராஷ்டிரிய மகிழா கோஷ். இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கடன் வசதிகள். அடுத்தது, ஸ்வதார் கடினமான சந்தர்ப்ப நிலைகளில் பெண்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது. அடுத்தது, பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் ஏழை மற்றும் சொத்து இல்லாத பெண்களின் திறமைகளை உயர்த்துவது. அடுத்தது, இந்திரா மகிழா யோஜனா அங்கன்வாடி மையங்களில் பணிபுரியும் கிராமங்கள் மற்றும் குடிசையில் இருக்கும் பெண்கள். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது? இது சரியான விடை விதி 51 ஏ. அடுத்தது, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு. இது சரியான விடை நிலையான சட்டப்பூர்வமான அமைப்பு. அடுத்தது, 5வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பற்றிய உண்மையில்லாத கூற்று எது? பின்வரும் கூற்றுகளில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பற்றிய உண்மையில்லாத கூற்று, இது ஒரு புலன் விசாரணை குழுமம் என்பது தவறான கூற்று. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி கூறுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பகுதி 9. அடுத்தது, எந்த நாட்டைச் சேர்ந்த அறிவியல் அறிஞர்கள் 3 நட்சத்திர அமைப்புடைய அரிய வகை கிரகத்தை கண்டுபிடித்தனர்? அமெரிக்க ஐக்கிய நாடு. அடுத்தது, 22ஆம் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எப்போது எங்கே நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை 2022 டர்பன், தென்னாப்பிரிக்கா. அடுத்தது, அங்குஷ் தன்னியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? அங்குஷ் தன்னியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இது சரியான விடை ஆப்ஷன் சி, குத்துச்சண்டை. அடுத்தது, கனடா நாட்டின் பாராளுமன்றத்தில் 3வது பிரதான மொழியாக உள்ள இந்திய மொழி. கனடா நாட்டின் பாராளுமன்றத்தில் 3வது பிரதான மொழியாக உள்ள மொழி பஞ்சாபி. அடுத்தது, தி டர்புலண்ட் இயர்ஸ் என்ற புத்தகத்தின் எழுத்தாளர்? இதுக்கு சரியான விடை பிரணாப் முகர்ஜி. தி டர்புலண்ட் இயர்ஸ் என்ற புத்தகத்தின் எழுத்தாளர் பிரணாப் முகர்ஜி. அடுத்தது, இரு எக்ஸ் கற்றைகள் ஒன்றிணைந்து பெருமச்செறிவு உருவாக்க தேவையான நிபந்தனையானது? இரு எக்ஸ் கற்றைகள் ஒருங்கிணைந்து பெருமச்செறிவு உருவாக்க தேவையான நிபந்தனையானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 2d sin θ n லேம்டா. அடுத்தது, 13வது கேள்வி, பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரத்தை 2 மடங்காக ஆக்கினால் இவற்றிற்கு இடையேயுள்ள புவியீர்ப்பு விசையானது? பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரத்தை 2 மடங்காக ஆக்கினால் இவற்றிற்கு இடையேயுள்ள புவியீர்ப்பு விசையானது? இது சரியான விடை கால் பகுதியாக இருக்கும். அடுத்தது, தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் காணப்படும் இடம்? தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் காணப்படும் இடம்? இது சரியான விடை கிரானம். அடுத்தது, பாலூட்டிகளின் செல்களில் உள்ளே பகுப்படையும் புரதம்? பாலூட்டிகளின் செல்களில் உள்ளே பகுப்படையும் புரதம் பிரியான்ஸ். அடுத்தது, 16வது கேள்வி, உயிர் வாழும் தொல்லுயிர் படிம தாவரம் என்று அழைக்கப்படுவது எது? உயிர் வாழும் தொல்லுயிர் படிம தாவரம் என்று அழைக்கப்படுவது? இதுக்கு சரியான விடை ஜின்கோ பைலோபா. ஜின்கோ பைலோபா. அடுத்தது, 17வது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ளவைகளில் இந்தியா பகுதிக்குரிய விலங்கினம் எது? இந்தியா பகுதிக்குரிய
விலங்கினம் எது? இதுக்கு சரியான விடை சிங்கவால் குரங்கு. அடுத்தது நீர் மூலம் பரவக்கூடிய நோய். நீர் மூலம் பரவக்கூடிய நோய் காலரா. அடுத்தது இந்தியாவின் அலியாபட் எண்ணெய் வயல் அமைந்துள்ள இடம். இந்தியாவின் அலியாபட் எண்ணெய் வயல் அமைந்துள்ள இடம். இதுக்கு சரியான விடை காம்பத் வளைகுடா. அடுத்தது 20வது கேள்வி, மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட இரு இந்திய மாநிலங்கள் உள்ள விடையை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலம். இந்த இரு மாநிலங்களில் மிக குறைந்த மக்கள் தொகையை உடையது. அடுத்தது 21வது கேள்வி, கீழ்காணும் எந்த நதி ஒரு பிளவு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை தபதி. அடுத்தது 22வது கேள்வி. 22வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. அடுத்தது 23வது கேள்வி, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் துவக்க அமர்வு எப்போது நடைபெற்றது? இந்திய உச்ச நீதிமன்றத்தின் துவக்க அமர்வு எப்போது நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை 28 ஜனவரி 1950. அடுத்தது 24வது கேள்வி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, பொறுத்துக. இந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று. அதாவது நீங்க என்ன குறிப்பெடுத்து வச்சுக்கிறீங்கன்னா, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன, அந்த மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற ஏரிகளின் பெயர்களை நீங்க குறிப்பு தனியாக எடுத்து வச்சுங்க. நான் பின்வரும் நாளில் உங்களுக்கு ஒரு காணொலியை தொகுத்து வழங்குறேன். தற்போது இந்த பொறுத்துகளை நாம் பார்க்க போறோம். மாநிலம் ஏரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா சில்கா ஏரி. அடுத்தது மணிப்பூர் லோக்டாக் ஏரி. ஜம்மு மற்றும் காஷ்மீர் இது தற்போது யூனியன் பிரதேசம். இதுல பார்த்தீங்கன்னா பான்கோங். அடுத்தது கேரளா பேம்பநாடு ஏரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 188க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 188க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.